ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதிஸ் பாரடைஸ். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்களோட குடோனோட புண்ணியாச்சனை தான் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து 8 வருஷமாக வந்து பிவிசி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிவிசி கபோர்ட் ஒர்க்ஸ், அப்புறம் ரீட்டெயிலாகவும் நாங்கள் வந்து மெட்டீரியல் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். டோரு, கபோர்டுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே வந்து நாங்கள் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த குடோன் வந்து வீட்டில் தான் போட்டிருந்தோம். இப்போ தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி மெயின் ரோட்டில் வந்து ஒரு பெரிய குடோன் போட்டிருக்கோம். அதுக்கு கிரகப்பிரவேசம் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஈவினிங் வந்து வாஸ்து பூஜைக்காக கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஒரு 15 பேர்த்துக்கு பக்கமாக கூப்பிட்டுருந்தோம் ஈவினிங் பூஜைக்கு. அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான அந்த திருஷ்டி பொம்மை வந்து இது எரிப்பாங்க. அதுக்கு வைக்கோல் வச்சு நம்ம ஆசாரி தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மேஸ்திரி தான் வந்து இதை வந்து எரிப்பாரு. பூஜை பண்ணி அவர் தான் பூஜை பண்ணி செய்வாங்க. இப்போ வந்து நாங்கள் செஞ்ச சாப்பாடு, பூஜைக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே வந்து டெம்போவில் எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து குடோனுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து குடோனுக்கு வந்தாச்சு. குடோனில் வந்து நைட்டு பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் வச்சுட்டு செட் பண்ணி வச்சுட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க டின்னருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்டு கிளம்பிடுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் காலையில் 3 மணிக்கு தான் வந்து பூஜை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்கள் வந்து பண்ணி வச்சுட்டு இப்போ சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களை மட்டும் தான் கூப்பிட்டுருந்தோம். அவங்கெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்களும் கிளம்பிட்டு ஒரு 3 மணிக்கு வந்து கிளம்பி மறுபடியும் பூஜையை வந்து பார்க்கறதுக்காக 3 மணிக்கு வரப்போகிறோம். இப்போ காலையில் எல்லாமே குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. 3 மணிக்கு வந்து நாங்கள் பூஜை வச்சுருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா குடோனுக்கு போகலாம் அப்படின்ட்டு தம்பி ஒய்ஃப் வந்து பூஜையில் உட்கார போகிறாங்க. அதனால அவங்க 2 பேரையும் சாமி கும்பிட்டு இப்போ வந்து நாங்கள் இப்போ பூஜைக்கு வந்து கிளம்ப போகிறோம். காலையில் வந்து 3 மணிக்கு வாஸ்து பூஜை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5:30க்கு வந்து ஹோமம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வாஸ்து பூஜைக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஐயரும் வந்துட்டாங்க. இப்போ இவங்க 2 பேர்த்தையும் தான் நாங்கள் பூஜையில் உட்கார வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மேஸ்திரி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாஸ்து பூஜைக்கு வந்து மேஸ்திரி தான் அதில் இம்பார்ட்டன்ட்டு. அவர் தான் வந்து எல்லா பூஜையும் பண்ணிட்டு அந்த பூசணிக்காயை வந்து சுற்றி அவர் தான் உழைப்பார். அப்புறம் அந்த வைக்கோல் அந்த திருஷ்டி பொம்மை வச்சுருப்போம் பாருங்க, அதையும் அவர் தான் சுற்றி வந்து அதை வந்து எரிப்பார். அதனால அவர் வந்து பூஜை பண்ணி இப்போ வந்து பூசணிக்காயை வந்து 4 வெட்டி நல்லா வந்து நிறைய குங்குமம் வந்து போட்டு குருனை சுற்றி சுற்றி வருவாங்க. ஒவ்வொரு மூளைக்கும் வந்து அப்படியே அதை வந்து வச்சுட்டு வருவாங்க. இப்போ அதுக்கு தான் வந்து நம்ம மேஸ்திரி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து எல்லாரும் சுற்றி வராங்க பூசணிக்காய். அப்புறம் அந்த பொம்மையும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒவ்வொரு மூளைக்கும் அவர் வந்து மந்திரம் சொல்லி 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 அந்த பூசணிக்காயை வந்து மேலே அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே கீழே வச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து அதில் ஒரு பூசணிக்காயில் வந்து சூட வச்சு இப்போ வந்து சுற்றி போடுவாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் அதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி பக்கமாக எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க மது வீட்டு சைடில் அவங்க அப்பா அம்மா, அவங்க அக்கா, அப்புறம் அவங்க மாமா. எங்கள் வீட்டு சைடில் வந்து எங்கள் அப்பாவோட தாய் மாமா மட்டும்தான் கூப்பிட்டுருந்தாங்க. வேறு யாரையுமே கூப்பிடல. ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா குடோனுக்கு வந்து இது கட்டி முடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவாயிருச்சு. இதுவும் நம்ம கிராண்டாக பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாகவே பண்ணி முடிச்சிட்டாங்க. மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் பக்கம்தான் கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ காலையில் வந்து ஹோமம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐயருங்க வந்து ஒரு 2-2.5 மணி நேரம் பக்கமாக வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லாவே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. என் பொண்ணு வந்து நாங்கள் 3 மணிக்கு எந்திரிச்சதுனால பயங்கரமாக தூங்கிட்டா. என் மடியில் படுத்து அப்படியே அந்த ஹோமத்தையே கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கிறா. महागणपतये नमो नमः गुरुवायुं समर्पयामि
एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो हनुमते प्रचोदयात्। இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோமம் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து எல்லாருமே அரிசி போட்டு ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வச்சு கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து சொந்தக்காரங்க எல்லாருமே. அதனால எவ்வளவு கொடுக்குறது, நாங்கள் எவ்வளோ கொடுக்குறது அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ நானும் வந்து அவங்களுக்கு பணம் வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த அந்த குடோன் வந்து இந்த மாதிரி பெருசாக வந்து நாங்கள் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அது வந்து இப்போ தான் நிறைவேறிருக்கு. என் தம்பிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து காலையில் சாப்பாடு வந்து சொல்லியிருந்தோம். தக்காளி சாப்பாடு, பொங்கல், அப்புறம் ஊத்தாப்பம், அப்புறம் கேசரி இவ்வளோதான் சொல்லியிருந்தோம். இப்போ எல்லாரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லபடியாக வந்து நாங்கள் நினச்ச மாதிரியே வந்து பூஜை வந்து பண்ணி முடிச்சாச்சு. என்னோட அடுத்த வீடியோவில் வந்து இந்த குடோனுக்கு எவ்வளவு செலவாச்சு, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் என்னோட அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.